Hello students, 10th Max Chapter 2 Numbers and Sequence Exercise 2.3 4th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Solve 3x minus 2 concurrent 0 mod 11. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 0 இங்கிட்டு கொண்டு வாங்க. So 3x minus 2 minus 0 is equal to any variable போடுறோம் equal to போடுறதுனால so 11n. அப்போ 3x minus 2 is equal to 11n. இப்போ நம்ம எப்பவுமே வந்து x வந்து ஒரு சைடு வச்சுட்டு இந்த எல்லா டேர்மும் ஒரு சைடு கொண்டு வரணும். So 2 இங்கிட்டு கொண்டு வராங்க plus 2 ஆயிடுது. So 3x is equal to 11n plus 2. 3 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்கிட்டு வருவா டிவிஷன்ல வந்துடும். So x is equal to 11n plus 2 by 3 அப்படின்னு இருக்கு. இப்போ எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா அது டிவிசிபிள் பை 3 இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 11 plus 2னா 13, 13 by 3 வந்து நாட் டிவிசிபிள். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, டிவிசிபிள் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம். X is equal to 11 into 2 plus 2 by 3. But 22 plus 2 by 3 which is equal to 24 by 3. 8 times cancel ஆயிரும். So X is equal to 8. அடுத்து 3 substitute பண்ணி பாருங்க. 33 plus 2 35 by 3 வந்து not divisible by 3. அதனால போட்டுட்டே இருந்தோம்னா அடுத்து வந்து 5 வந்து போகும். So N is equal to 5 போட்டோம் அப்படின்னா X is equal to 11 into 5 plus 2 by 3. அப்போ 55 plus 2 by 3 which is equal to ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 57 by 3 டிவிசிபிள் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19 போகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19. அடுத்து வந்து 6 போடுங்க, 7 போடுங்க, வராது. அடுத்து 8 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 11 into 8 plus 2 by 3. அப்போ 88 plus 2 by 3 ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 90. ஸோ 90 by 3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ தர்ஃபோர் ஆன்சர் எடுத்து எழுதுறோம். என்னக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்? 2, 5, 8 அதை எழுதியிருக்கோம். when n is equal to 2, 5, 8 etc. x ஓட வேல்யூ என்னென்ன இருக்கும்? 8, 19, 30 அதை எழுதியிருக்கோம். 8, 19, 30 etc. அப்படின்னு எழுதியிருக்கோம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.